Hi friends, welcome to Kovai Arusuvai Samayal. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அருமையான பிரியாணி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பிரியாணினாலே எல்லாத்துக்கும் ஃபேவரட் இல்லைங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாரம்பரியமான சீரக சம்பா அரிசியை யூஸ் பண்ணி பாரம்பரியமான நாட்டுக்கோழியில் எப்படி நாட்டுக்கோழி பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பிரியாணிக்குன்னா நாட்டுக்கோழியை டக்குன்னு சூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நாட்டுக்கோழி குக்காக டைம் எடுக்குங்க. அதனால் ஈஸியாக குக் ஆகிறதுனால நம்ம ப்ராய்லர் சிக்கனை யூஸ் பண்ணி சீக்கிரமாக செஞ்சிட்றோம். நீங்கள் நாட்டுக்கோழியில் பிரியாணி செஞ்சு பாருங்கள், சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டிலே வளர்த்துன நாட்டுக்கோழி யூஸ் பண்ணி தாங்க நான் பிரியாணி செய்ய போகிறேன். வாங்க இந்த அருமையான நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் பிரியாணி சட்டி வச்சுட்டு 200 ml கல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சது ஒரு 4 பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. 2 பிரியாணி இலையை ஆட் பண்ணிக்கோங்க. 12 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா நல்லா வெடித்ததும் ஒரு 5 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 4 பட்டை, 4 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, 8 ஏலக்காய் எடுத்து நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை கிராம்பு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. 50 இஞ்சி 50 பூண்டு எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. 50 கிராம் சின்ன வெங்காயத்தை எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 6 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா கரையிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை, ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தூளெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. 3 குழிக்கரண்டி அளவு தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விடுங்க. நாட்டுக்கோழியை லைட்டாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேங்க, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழியை சேர்த்திட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசாலா நல்லா கறியில் இறங்குற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. கறி நல்லா 1/2 hour நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம 1 கப்பு சீரக சம்பா அரிசிக்கு 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கலாங்க. சீரக சம்பா அரிசியை நான் 1/2 hour ஊற வச்சு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேங்க, அதை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தட்டு போட்டு மூடி 20 minutes அப்படியே விட்டுருங்க, அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ 20 minutes ஆயிடுச்சு. நான் தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. தண்ணியெலாம் சுண்டிட்டு நல்லா அரிசி 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. இப்போ நான் ஒரு லெமன் எடுத்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேங்க, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ கரண்டி வச்சு இந்த லெமனும் நெய்யும் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தோசைக்கல் வச்சுருங்க. தோசைக்கல்லுக்கு மேலே பிரியாணி சட்டியை வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இந்த பிரியாணி சட்டிக்கு மேலே பாயில் பண்ண தண்ணியை ஒரு பாத்திரத்தில் எடுத்து அது தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இது ஒரு 20 minutes தம்லேயே இருக்கட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 20 minutes ஆயிடுச்சு. நான் தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. அரிசி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டவே இல்லை. நல்லா உதிரி உதிரியாக பிரியாணி நல்லா வந்திருக்குங்க. சுட சுட அருமையான நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இனிமேல் நாட்டுக்கோழியில் தான் நீங்கள் பிரியாணி செய்வீங்க. அவ்வளோ ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆகிரும். சமைப்போம், சுவைப்போம், உணவையே மருந்தாக்கி ஆரோக்கியத்துடன் வாழ முயற்சிப்போம். Thanks for watching this video. Thank you friends.